அனைவருக்கும் வணக்கம். கூலி படம் பேர் என்னது? கூலி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. படத்தின் பெயருக்கும் கதைக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஆனா இந்த வீடியோ பதிவுக்கும் சாமானிய தமிழக மக்களுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. மேலும் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினி உட்பட சில நட்சத்திரங்கள் நடிச்சு ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளிவரப்போகிற படம் 37 வருஷங்களுக்கு பிறகு ரஜினிகாந்துடைய ஒரு படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்கன்னா படத்தோட காட்சிகள் எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. ஏ சர்டிபிகேட்னா செக்ஸ் காட்சிகள் இருக்கும் போல அப்படின்னு நிறைய பேர்கள் நினைக்கலாம். அதுக்கு மட்டும் இல்ல, படத்துல ரத்தம் சொட்ட சொட்ட வன்முறை காட்சிகள் நிறைந்து இருந்தாலும் ஏ சர்டிபிகேட் தான் கிடைக்கும். ஏனென்றால் சிறுவர்கள் இது போன்ற சினிமாவில் வரும் காட்சிகளை பார்த்து தடம் புரண்டுவிடக் கூடாது என்பதற்காக படம் வெளியாகும் முன்பே மக்களுக்கு தெரிவிக்கும் ஒரு சிக்னல் தான் இது. ஆனாலும் யாருக்கு என்ன வந்தது? நிறைய பேர்கள் வீட்டில் இப்போதெல்லாம் குடும்பத்தோடு வயது பிள்ளைகளோடு கேடுகட்ட இது போன்ற படங்களை பார்ப்பது இப்போது சகஜமாகிவிட்டது. அப்புறம் பையனோ பெண்ணோ தடம் புரண்டு போய்விட்டால் அடித்து கொண்டு அழுவது. இப்போது விஷயம் என்னவென்றால், ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக போகும் கூலி படத்திற்கு டிக்கெட் குறைந்தது 500 ரூபாய் வசூலிக்க வேண்டும் என்று தியேட்டர்களுக்கு அழுத்தம் தரப்படுகிறதாம். குறைந்தது 500 வசூலித்தால் தியேட்டர்களுக்கும் நல்ல லாபம். அந்த லாபத்தில் ஒரு பகுதி விநியோகஸ்தர்களுக்கும் போகும். தயாரிப்பாளர்களுக்கும் லாபம். தயாரிப்பாளர்களிடம் படத்தை பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியவர்களுக்கு பெரும் லாபம். ரஜினிகாந்துக்கு சம்பளம் எப்படியும் குறைந்தது 200 கோடி இருக்கும். உச்ச நடிகர் என்பதால் படத்தின் வசூலையும் அதிகமாக காட்டி விளம்பரமும் தேடிக்கொள்ளலாம். படத்தின் வெற்றி விழாவையும் கொண்டாட பணம் வேண்டும். அந்த விழாவில் ரஜினிக்கு தயாரிப்பாளர் 10 கோடியில் சொகுசு கார் பரிசளிக்கலாம். பாவம், இது அத்தனையும் அவர்கள் தமிழக சினிமா ரஜினி ரசிகர்களை நம்பி மட்டுமே செய்கிறார்கள். அவர்கள் எண்ணத்தில் மண்ணை அள்ளி போட்டு விடாதீர்கள் தமிழக சினிமா ரஜினி ரசிகர்களே. தமிழகத்தில் குறைந்தது 1000 தியேட்டர்களில் படம் வெளியாகிறதாம். இத்தனைக்கும் அரசு நிர்ணயித்த டிக்கெட் விலை 130, அதிகபட்சம் 190, அவ்வளவு. நீதிமன்றமும் இதையே உறுதி செய்திருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தை எல்லாம் யார் மதிக்கிறார்கள்? ஆனால் இந்த சினிமாக்காரர்கள் சினிமா பார்த்துவிட்டு யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது என்கிறார்கள். படம் நல்லா இல்லை என்று யாரும் சொல்லிவிடக்கூடாதாம். என்ன ஒரு சுயநலக்காரர்கள்! தமிழக மக்கள் பெரும்பாலானோர் இன்று தாங்கள் வாங்கும் தினக்கூலியை இது போன்று கேடுகெட்ட பாழாய்ப்போன சினிமாவிலும் குடியிலும் செலவழிப்பதிலேயே நாசமாய் போய் கிடக்கிறார்கள். கேட்டால் எங்களுக்கு வேறு பொழுதுபோக்கு எங்கே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்று கோடிகளில் புரள்பவர்கள் சினிமாக்காரர்களும் அரசியல்வாதிகளும் மட்டுமே. இவர்கள் கோடிகளில் புரள அள்ளி கொடுக்கும் அன்றாடம் காட்சிகள் அப்படியே என்றும் இலவசங்களுக்கு இன்னும் கையேந்தி கொண்டிருக்கிறான். ரஜினிகாந்துக்கு 75 வயதாகிறது. இன்னும் சினிமாவில் நடித்து பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? யோசியுங்கள். ரசிகர்கள் இன்னும் இருக்கிறார்களே, பணம் தருகிறார்களே, அதை வீணடிக்க எப்படி மனம் வரும்? நாளையே ரஜினிக்கு ஒரு ரசிகனும் இல்லை என்றால் அவரும் நடிக்க மாட்டார். அவரை வைத்து எவனும் படமும் எடுக்க மாட்டான். இதே ரஜினி பல வருட காலமாக அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்ய போவதைப் போலவே பல படங்களில் காட்சிகள் வைத்து மக்களை உசுப்பேத்தி விட்டு அரசியல் கட்சி தொடங்கப் போவதாக அறிவிப்பும் வெளியிட்டு திடீரென்று கொரோனாவையும் தன்னுடைய வயது மூப்பையும் காரணம் காட்டி அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று ஓடிவிட்டார். ஆனால் அந்த அறிக்கைக்கு பிறகு 5 படங்கள் ஆடி ஓடி நடித்து விட்டார்
இப்போது வயது குறைந்து விட்டதோ என்ற எண்ணம் நமக்கு வருகிறது. அப்படி அந்த சினிமாவை அவசரமாக பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு வாரம் கழித்து பொழுதுபோக்காக போய் பாருங்களேன். அதுவும் டிக்கெட் விலை 100 என்றால் மட்டுமே. இல்லை என்றால் பார்க்காதீர்கள். உங்கள் குடும்பம் ஒன்றும் குடிமுழுகி போய்விடாது. மன்னிக்கவும், நான் ஒன்றும் ரஜினிக்கு எதிரானவன் அல்ல, சினிமாவுக்கும் எதிரானவன் அல்ல. சமூக வலைத்தளங்களில் இவ்வொன்று தியேட்டர்கள் வசூல் செய்யும் அநியாய அடாவடி டிக்கெட் கட்டணங்கள் பற்றி செய்திகள் நிறைய வருகின்றது. அதற்கு கடுமையான எதிர்ப்பு கருத்துகளும் விமர்சனங்களும் பதிவு செய்கின்றனர் நிறைய பேர்கள். ஆனாலும் இது காலத்துக்கும் தொடர்கிறது. உங்கள் மனசாட்சியை கேட்டுக்கொள்ளுங்கள். செருப்பால் அடிக்கும்படி சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்கள். கூலி ரஜினிக்கு அடுத்து ஒரு சொகுசு கார் பார்சல். நன்றி.